2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என இருமாப்போடு இருந்த திமுகவின் இதயத்தை தவேகா சுக்குநூறாக உடைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். யாருமே எதிர்பாராத விதமாக கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வியை சந்திக்க அவரோடு சேர்ந்து 16 அமைச்சர்களும் அதிரடியாக தோல்வியை தழுவினார்கள். என்ன நடந்தது என சுதாரிப்பதற்குள் திமுகவின் கூட்டணியை நொறுக்கி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து கெத்தாக வலம் வருகிறார் தமிழகத்தின் புதிய முதல்வர் ஜோசப் விஜய். தற்போது கொஞ்சம் சுதாரித்துக் கொண்ட திமுக நொறுங்கிய தன்னுடைய இதயத்தை ஒட்ட வைக்கும் வேளையில் இறங்கி இருக்கிறது. தேர்தல் தோல்விக்கான காரணத்தை கண்டறிய 234 தொகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழு, உடன்பிறப்பே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்ற ஸ்லோகனை அடிப்படையாக வைத்து உடன்பிறப்பின் குரல் என்ற வெப்சைட், ஜென்சிகளை தங்களுடைய பக்கம் இழுக்கிறோம் என்ற பெருவழியில் சில பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறது கட்சி தலைமை. காலம் காலமாக ஒரு சிலரே குறிப்பிட்ட பதவிகளை அனுபவித்து வருவது, இளையோருக்கு வாய்ப்பில்லை என்ற சூழல், கட்சிக்காரர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காதது, புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவிகளை கொடுத்துவிட்டு காலம் காலமாக உழைத்தவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டது. தேர்தல் முடிந்த பிறகு தலைவரையும் உதயநிதியையும் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது அறிவாலயத்திற்குள் வரவே முடியவில்லை. அறிவாலயத்தை சிலர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தலைவரை யார் பார்க்க வேண்டும், பார்க்க கூடாது என முடிவுகள் செய்தது என கண்முன்னே ஆயிரம் காரணங்கள் கொட்டி கிடக்க எதற்காக இந்த சுற்றுகிறது தலைமை என கொந்தளிக்கிறார்கள் தொண்டர்கள். இந்த கொதிப்பின் அனல் செனடாப் சாலையிலும் எழ அண்டை மாநிலத்தின் கோடை வாசஸ்தலத்திற்கு சென்ற ஸ்டாலின் சபரீசன் உதயநிதியுடன் கலந்து ஆலோசித்து பொதுச் செயலாளர் தொடங்கி பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களை மாற்றுவதோடு மாவட்ட அளவிலும் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும் முடிவில் இருக்கிறார்களா? என்னவெல்லாம் மாற்றம் நிகழப் போகிறது? திமுகவை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளர்கள் தான் குறுநில மன்னர்கள். அவர்கள் வைத்ததுதான் சட்டம். அவர்கள் மீது இருக்கும் அதிருப்தி தான் இந்த தேர்தல் தோல்விகளுக்கு முக்கிய காரணம். எனவே அவர்களின் அதிகாரத்தை குறைத்து மாவட்டங்களின் எண்ணிக்கையை 120க்கு மேல் உயர்த்தும் முடிவில் இருக்கிறது தலைமை. ஆனால் ஒரு சிக்கல், இப்போது இருக்கும் சூழலில் மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்களை உடனடியாக கட்சியில் இருந்து நீக்கினால் அனைவரும் தவேகாவுக்கு சென்று விடுவார்கள். அப்படி கூட்டமாக சென்றால் அது தேர்தல் தோல்வியை விட கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்ற அச்சமும் தலைமைக்கு இருக்கிறது. அடுத்ததாக சார்பு அணிகள். திமுகவில் பல சார்பு அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணி, ஐடி விங், மாணவர் அணி, மகளிர் அணி தவிர மற்ற அணிகளின் பெயர்களும் கூட யாருக்கும் தெரியாது. எனவே செயல்படாத மூத்த நிர்வாகிகளின் வாரிசுகள், உறவினர்களை நீக்கிவிட்டு அங்கேயும் புதியோரை நியமிக்க போகிறார்கள். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இனிமேதான் மெயின் சம்பவமே இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகளிலே கை வைக்க போகிறது தலைமை என படபடக்கிறார்கள் உடன்பிறப்புகள். தற்போது பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகனுக்கு வயதாகிவிட்டதா? அவரை மாற்றிவிட்டு அந்த இடத்தில் TR பாலுவை நியமிக்கலாமா என யோசனை ஓடுகிறது. ஆனால் இதற்கு அறிவாலயத்திலேயே கடும் எதிர்ப்பு. துரைமுருகனுக்கு வயதாகிவிட்டது சரி, அப்போ TR பாலு என்ன யங்ஸ்டரா என அறிவாலய வட்டாரமே கொதிக்கிறது. கட்சியை சீரமைக்கிறோம் என சொல்லி மீண்டும் பண்ணையார் தனத்துக்கே வழிவகுத்து விட வேண்டாம். பொதுச் செயலாளராக தலித் அல்லது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நியமனம் செய்யுங்கள். அப்போதுதான் இழந்த நம்பிக்கை மீட்க முடியும் என TR பாலுவுக்கு பதிலாக ஆராசாவை நியமனம் செய்யலாம் என கட்சியின் தலைமையிடமே ஒரு புரட்சி குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறதா? அதே நேரம் பொருளாளர் பதவியிலிருந்து TR பாலு நீக்கப்படுவது உறுதி என்கிறார்கள். அப்படி அவர் மாற்றப்பட்டால் அந்த இடத்திற்கு கனிமொழி அல்லது தங்கம் தென்னரசு நியமனம் செய்யப்படலாம். இதற்கிடையே KN நேருவும் ஏவாவேலுவும் இந்த பொருளாளர் பொறுப்புக்கு முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார்களா? இன்னொரு பக்கம் கனிமொழியை கட்சியின் முக்கியமான பொறுப்பில் அமர வைக்க உதயநிதி தரப்பே உறுதியாக இருக்கிறது. சமீபத்தில் கனிமொழி வீட்டில் உதயநிதி சபரீசன் நடத்திய ஆலோசனையில் இதற்கான பிள்ளையார் சுழியும் போடப்பட்டு விட்டது. KN நேரு வகிக்கும் முதன்மை செயலாளர் பொறுப்போ அல்லது பொருளாளர் பொறுப்போ கனிமொழிக்கு கிடைக்கலாம் என்கிறது CIT காலனி வட்டாரம். இவர்கள் எல்லோரையும் தாண்டி உதயநிதி தரப்பு தங்களுக்கு செயல் தலைவர் பொறுப்பு கேட்டு நெருக்குகிறதா? ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று மறுத்த தலைமை துணை பொதுச் செயலாளர் பதவியை உறுதி செய்திருக்கிறதா? அவர் தலைமை கழக பொறுப்புக்கு சென்றால் இளைஞரணி செயலாளராக அன்பில் மகேஷ் நியமனம் செய்யப்படலாம் என்றும் பேச்சு ஓடுகிறது. எது எப்படியோ
அறிவாலயம் மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதி. அந்த மாற்றத்திற்கு பிறகு கழகம் நிமிருமா, இல்லை அதிருப்தியாளர்கள் கரைவேட்டியை மாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.